திருவாரூரில் 5000 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி அழுகிய அவலம் ஏற்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ஜாலிட் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஜாலிட், முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ரூபி. திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்தளவு இந்த ஆண்டு 2,30,000 ஏக்கர் பரப்பளவில் சம்பா, தாளடி மற்றும் நேரடி விதைப்பு பணியில் திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் ஈடுபட்டிருந்தனர். தற்பொழுது வங்கக்கடலில் நிலவியிருந்த டிட்வா புயல் காரணமாக தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் பெரும் மழையை ஏற்படுத்தியது. அதன் தொடர்ச்சியாக திருவாரூர், நாகை, தஞ்சை மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்கள் முழுவதும் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டிருந்த அடிப்படையில் அதனைத் தொடர்ந்து திருவாரூர் மாவட்டம் முழுவதும் கடந்த 20 நாட்களுக்கு மேலாக தொடர் கனமழை பெய்தது. அதன் தொடர்ச்சியாக திருவாரூர் மாவட்டம் முழுவதும் உள்ள அனைத்து வயல்வெளிகளிலும் மழைநீர் தேக்கமடைந்து வெளியே வர முடியாத அவலநிலை ஏற்பட்டது. திருத்துறைப்பூண்டி சுற்றுவட்டார பகுதிகள் முழுவதுமான அனைத்து விளைநிலங்களிலும் நேரடி விதைப்பு பணி மற்றும் நடவு பணிகளில் முற்றிலுமாக மழைநீர் தேக்கமடைந்து மழை விட்டு 10 நாட்கள் ஆகிறது. இதுவரையிலும் மழைநீர் இன்னும் வடியவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர். குறிப்பாக ஒரு ஏக்கருக்கு 20,000க்கும் மேல் செலவு செய்யப்பட்டிருந்தும் எந்த விதமான பயனும் இல்லை என விவசாயிகள் வேதனை தெரிவித்து வருகின்றனர். தங்கள் வயல் வெளிகளில் விதைக்கப்பட்டிருந்த நேரடி விதைப்பு மற்றும் மறுநடவு முற்றிலும் அழுக துவங்கியிருக்கிறது. 10 நாட்களுக்கு மேலாக தண்ணீர் வடியாத நிலை ஏற்பட்டதால் வயல்வெளிகளில் விதைப்பு பணி மற்றும் நடவு பணி செய்திருந்த அனைத்து நாற்றுகளும் அழுக துவங்கி துர்நாற்றம் வீசுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அடுத்துள்ள பாண்டி, தற்காசு மற்றும் அதன் சுற்றியுள்ள அனைத்து பகுதிகள் வேப்பஞ்சேரி, பண்ணைப்புதூர், குன்னூர், கடம்பை விளாகம், வினோபாகம், சித்திமேடு, ஆதிரங்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் விவசாயிகள் நேரடி விதைப்பு பணியில் ஈடுபட்டிருந்த அனைத்து விளைநிலங்களும் அழுக துவங்கியிருப்பதாக தங்களுடைய மன வேதனையை விவசாயிகள் கூறி வருகின்றனர். இதுவரையிலும் பாத்தீங்கன்னா எந்த விதமான அரசு அதிகாரிகளும் துறை சார்ந்த அமைச்சர்களும் அப்பகுதியில் ஆய்வு மேற்கொள்ளப்படவில்லை எனவும் ஒரு விவசாயிகளின் குற்றச்சாட்டாக நிலவி வருகிறது. ரூபி, விவரங்களுக்கு நன்றி ஜாலித்.